ஹாய் கேஸ், இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 5வது டெஸ்ட் போட்டி. பும்ரா தலைமையில் களமிறங்கக்கூடிய இந்த அணி மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் காத்து கொண்டு இருந்தோம். ஆனால் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்கை தேர்வு செஞ்சு களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பம் முதலே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க. நம்ம பெரிதும் எதிர்பார்த்த ஜேஸ்வால் வெறும் 14 ரன்கெலாம் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு. KL ராகுலும் பெருசாக ரன் அடிக்கல. அதை தொடர்ந்து வந்த விராட் கோலியும் பெருசாக ரன் அடிக்கல. நம்ம பெரிதும் எதிர்பார்த்து ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக உள்ளே கொண்டு வரப்பட்ட சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்கோர் அடிப்பார்னு பார்த்தோம். அவரும் 20 ரன்னுக்கெல்லாம் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு. அதை தொடர்ந்து ரிஷப் பண்ட் 40 ரன்னில் அவுட் ஆக, ஜடேஜா 24 ரன்னுக்கு அவுட் ஆக, யாருமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஸ்கோர் எடுக்கவே இல்லை. இதனால் 72 ஓவர்லாம் இந்திய அணி பார்த்தீங்கன்னா 185 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதில் கேப்டனாக களமிறங்கிய பும்ரா பார்த்தீங்கன்னா 22 ரன்களை எடுத்தும் இருந்தார். ரிஷப் பண்ட்டுக்கு அடுத்து அதிகபட்ச ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தான் எடுத்திருந்தார். இதனால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் வெறும் 185 ரன்களை மட்டுமே எடுத்திருக்காங்க. இதனால் இந்திய அணி 5வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பயம் எல்லாருக்குமே ஏற்பட்டு இருக்கிறது. அப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியாது. ரோஹித் சர்மாவை இனி வரும் காலங்களில் எந்த ஒரு டெஸ்ட் போட்டிலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம்.